யாராவது ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் போதுமான பணம் இல்லாமல் இருக்காங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க தங்களுடைய எண்ணங்கள் மூலயமா பணம் அவங்கக்கிட்ட வந்து சேருவதை தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றது தான் அந்த காரணம். ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் பணம் உட்பட அனைத்து சிறந்த விஷயங்களும் உங்களிடம் வந்து சேருவதை தடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை தள்ளி வைக்கல. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து பணமும் தற்போது இக்கணத்தில் பார்வைக்கு புலப்படாத உலகில் இருந்து கொண்டு தான் இருக்குது. பண பற்றாக்குறை எண்ணத்திலிருந்து தேவைக்கு அதிகமான பணம் இருக்கின்ற எண்ணத்திற்கு நீங்கள் மாறணும். அப்படி செய்யும்போது தராசு முள் உங்கள் பக்கமாக சாய தொடங்கும். உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உங்களுக்குள்ள உண்டாகும் ஒரு உணர்வு சக்தி மிக்கது. அதனால் ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் அப்படிப்பட்ட தேவை இருந்து கொண்டே இருக்கும் சூழலை உங்களை நோக்கி தொடர்ந்து கவர்ந்து இழுத்து கொண்டே இருப்பீங்க. பணத்தை குறித்து என் அனுபவத்திலிருந்தே என்னால் பேச முடியும். ஏன்னா ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க முன்னால் என் கணக்காளர்கள் என் நிறுவனம் அதிக காலம் தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. 10 வருஷ கடின உழைப்பிற்கு பின்பு நான் கட்டி எழுப்பிய நிறுவனம் என் கண்ணு முன்னாலேயே என் கரங்களில் இருந்து நழுவிவிடக்கூடிய நிலையில் இருந்தது. என் நிறுவனத்தை காப்பாற்ற எனக்கு அதிக பணம் தேவைப்பட்ட போது அச்சிக்கலில் இருந்து மீள்வது எப்படி என புரியாமல் தவச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். என் நிறுவனத்தின் நிலைமை உட்பட என் வாழ்க்கையில் உள்ள எல்லாமே பரிபூரண மாற்றத்தை அடைஞ்சிச்சு. ஏன்னா நான் சிந்திக்கும் வழிமுறையை மாற்றிக்கிட்டேன். என் கணக்காளர்கள் எண்களிலும் தொகையிலும் தலையை உடைத்து கொண்ட போது நான் என் மனதை செழிப்பிலும் எல்லாம் நல்லவே இருக்கின்ற ஒரு மனநிலையில் என் மனசை நிறுத்திக்கிட்டேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பாக அதை கொடுக்குன்னு என்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நான் அதை அறிஞ்சிருந்தேன். இந்த பிரபஞ்சமும் அப்படியே செஞ்சது. நான் கற்பனை செஞ்சிடாத முறைகளில் அது எனக்கு வாரி வழங்கிச்சு. ஒரு சில சந்தேகங்கள் வரதான் செஞ்சுது. ஆனால் சந்தேகம் பிறந்த உடனே நான் என்ன விளைவுகளை விரும்புகிறேனோ அதில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். நன்றியை தெரிவித்தேன். இந்த ரகசியத்திற்கும் ஒரு ரகசியம் இருக்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் அதை பெற குறுக்கு வழி இங்கு இப்போது இக்கணத்தில் அது உங்களிடம் இருப்பதாக உணர்வதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் பணத்தையும் பிறவற்றையும் கொண்டு வருவதற்கான விரைவான வழி அது மட்டும்தான். அந்த மகிழ்ச்சியான உவகையான உணர்வை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் செயலில் கவனத்தை செலுத்துங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உவகையும் கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் பல சந்தர்ப்பங்களில் உங்களை நோக்கி கவர்ந்து எழுப்பீங்க. அதில் பண செழிப்பும் அடங்கும். அதற்கு அந்த சமிக்கைகளை அனுப்புவது இன்றியமையாதது. மற்றது எல்லாம் இந்த ஈர்ப்பு விதி பார்த்துக்கும். எனக்கு கடன் இருக்குது, நான் அந்த கடன்லேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு எல்லாருமே இங்கே ஒரு இலக்கை வச்சுருக்கீங்க. அது உங்களை என்றைக்குமே கடன்லையே வச்சுருக்கோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தானே கவர்ந்து எழுப்பீங்க. நான் கடன்லேருந்து வெளியே வரணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடனிலிருந்து வெளியவோ உள்ளேயே உங்களது சிந்தனை எல்லாம் கடன் பற்றி இருக்கிறதுனால நீங்கள் கடனை மட்டும்தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. கடனை திருப்பி கொடுக்க ஒரு தானியங்கி செயல் திட்டத்தை உருவாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு செல்வ செழிப்பு குறித்த உங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் அதிகமான பணத்தை கொண்டு வர மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை நான் சொல்கிறேன். அது என்னன்னா, பணத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது என்னிடம் ஏராளமான பணம் இருக்குதுன்னு இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய நன்கொடையாளராகவும் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க மிகப்பெரிய தொகைகளை தானமாக கொடுக்குறாங்க. அவங்க அப்படி கொடுக்கும்போது ஈர்ப்பு விதியால் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகமான பணத்தை வெள்ளம் மாதிரி அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு போதுமான பணம் இல்லைன்னு யோசிப்பவரா நீங்கள்? அதுதான், உங்களிடம் ஏன் போதுமான பணம் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் உடனே கொடுக்க தொடங்குங்க. கொடுப்பது குறித்த உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிரூபிக்கும் போது ஈர்ப்பு விதி இன்னும் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். கொடுக்கறதுக்கும் தியாகம் செய்கிறதுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. மனதார அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க. ஆனால் தியாகம் அப்படிப்பட்ட உணர்வுகள் வராது. ஆனால் அவை இரண்டையும் ஒட்டு குழப்பிக்க தேவையில்லை. அவை ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை. ஒன்று பற்றாக்குறையையும் இன்னொன்று தேவைக்கு அதிகமான இருப்பதையும் பறைசாற்றுகிறது. தியாகம் காலப்போக்கில் காழ்ப்புணர்வில் கொண்டு போய் விட்டுரும்.
மனதார கொடுப்பது மட்டுமே நீங்கள் செய்யும் மகிழ்ச்சிகரமான செயலில் ஒன்று. ஈர்ப்பு விதி அந்த சமிக்கையை எடுத்துக்கிட்டு இன்னும் சிறப்பானவற்றை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துரும். உங்களால் கொடுக்கறதுக்கும் தியாகம் செய்கிறதுக்கும் இதற்கு இடையேயான உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக உங்களால் உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரகசியம்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பணக்காரங்களை யாரையாவது நீங்கள் பார்த்தா அவரது ஆதிக்கமான எண்ணங்கள் பற்றாக்குறை குறித்து இல்லாமல் செல்வ செழிப்பு குறித்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சுய உணர்வுடனோ அல்லது அது இல்லாமலோ செல்வத்தை தங்கள் பக்கம் கவர்ந்து இழுத்துள்ளனர். அவர்கள் செல்வ செழிப்பு குறித்த எண்ணங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. பிரபஞ்சம் மனிதர்களை, சந்தர்ப்பங்களை, நிகழ்வுகளை மாற்றி அமைத்து அவங்களுக்கு செல்வத்தை வழங்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வம் உங்ககிட்டையும் இருக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா, செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்த எண்ணங்களை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. உங்களது செல்வமும் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை நிஜமாக்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே செல்வத்தை பற்றி நினைக்க ஆரம்பிக்கணும்.